ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இன்றைக்கி நான் வந்து அழகான ஃப்ளவர் ப்ரூச் பண்ணியிருக்கேன். இது வந்து எதில் பண்ணேன்னாக்கா ஆர்கன்ஸா ஃபேப்ரிக் வச்சு நான் வந்து இந்த ஃப்ளவர் ப்ரூச் பண்ணியிருக்கேன். இது எதுக்காகனா கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கும், ரெண்டாவது நம்ம வந்து சாரியில் வேர் பண்ணுற மாதிரியும், சாரினாக்கா நம்ம ஷோல்டரில் அட்டாச் பண்ணுற மாதிரி நான் வந்து இந்த ஃப்ளவர் ப்ரூச் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து அந்த கிளாத்தை வந்து நான் ஆரி ஒர்க்கு பண்ணுற அந்த ஸ்டாண்டில் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயர் வச்சு சில்வர் கலர் ஒயர் நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரூச்சஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரி நான் வந்து டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்ம இந்த பெட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து நான் எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம நார்மலாக த்ரெட் இருக்குது இல்லைங்களா, அந்த த்ரெட்டை வந்து அதில் வந்து நம்ம வச்சு இதை சுற்றிக்கலாம். வந்து பெரிய சைஸ் வந்து பெட்டல்ஸ் வந்து நான் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ இந்த குட்டி சைஸு பெட்டல்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒன்று மட்டும் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த சைஸு இதே மாதிரி நம்ம 5 சைஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து அந்த பெட்டல்ஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அந்த சைஸில் கரெக்டாக அதை ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தேவையில்லாத வயரை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. நல்லா முறுக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முறை நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, த்ரெட்டில் வந்து அந்த ஒயரை வச்சுட்டு நம்ம அந்த த்ரெட்டை சுற்றினாலே வந்து நல்லா சுற்றிக்கும். இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா முறுக்கி விட்டுடுங்க. முறுக்கி விட்டு தேவையில்லாத வயரை வந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரே ஷேப்பில் தான் வரணும் அந்த ஃப்ளவர் வந்து. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த வச்சுட்டு நீங்கள் சுற்றிட்டு இந்த பெட்டல்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 2 பெட்டல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி தான் வந்து அதை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இது பக்கத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இது வந்து அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு. ஸோ பெருசு ஒரு 5ம் சின்னது ஒரு 5ம் மொத்தம் 10 பெட்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஆல்ரெடி 2 பெட்டல்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். மீதி வந்து 3 பெட்டல்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். பாருங்கள், எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த அந்த ஒயரை வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதே சேம் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. அந்த கிளாத் என்ன கலரோ அதே சேம் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2ஆக வச்சுக்கோங்க. நூல் வந்து 2ஆக இருக்கணும். ஆரி நீடில் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அதே நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸாக் ஸ்டிச்சஸ் போடுவீங்களா, அதே தான் சேம். அதை பண்ணாலே அந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் இது ஃபுல்லாகவே வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சுற்றிலும் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கடைசியாக போடுற அந்த முடிச்சு வந்து எண்டு நாட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் உள்பக்கமாக போடுங்க. வெளி சைடு போட்டிங்கனாக்கா நீங்கள் கட் பண்ணும்போது அது வந்து கட்டிங்கில் போயிடுச்சுனாக்கா ஃபுல்லாக பிரிச்சுக்கும். ஸோ அதனால் எண்ட் நாட் வந்து நீங்கள் எப்போவுமே உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள்.
பாருங்கள், நான் வந்து ப்ளூ கலர் கடுதானாவும் கோல்டு கலர் கடுதானா ஒரு குட்டி குட்டி பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது 3 மட்டும் தான் நமக்கு தேவை. இதை வச்சு நம்ம வந்து அது உள்ளே வந்து நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக ஆரி ஒர்க்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆரி ஒர்க்கு தெரியாதவங்க இது வந்து நீங்கள் வந்து அழகாக நீங்கள் ஊசி வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணலாம். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் வந்து இது மாதிரி ப்ரூச்சஸ் ஒர்க் போட்டிருக்கேன். அதில் வந்து நார்மல் ஊசி வச்சு தான் எல்லாமே பண்ணியிருப்பேன். இது ஒன்று தான் ஆரி நீடில் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஊசி வச்சு நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு அதில் பார்த்துட்டிங்கனாக்கா நீங்கள் இதில் வந்து அழகாக நீங்கள் இது அதே மாதிரி பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர், ஒயிட் கலர், ப்ளூ கோல்டு, ப்ளூ கோல்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. இது நம்மளால் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோ அப்படின்னு யோசிக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயும் பண்ண முடியும். இது ரொம்பவே ஈஸி தான். பண்ணிவிட்டு இது நிறைய நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. கிளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிட்ஸோட ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணலாம், நம்மளோட சாரீக்கு யூஸ் பண்ணலாம், ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து ப்ரூச்சஸ் வந்து நிறையவே வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. இதை நீங்கள் வந்து நீங்களே பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கும் வந்து ஈஸியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெட்டல்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் எல்லா பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இன்னும் 2 பெட்டல்ஸ் வந்து பண்ணணும். அதை நான் வந்து எப்படி பண்ணுறது அதையும் நான் பண்ணி முடிச்சிடுறேன். பாருங்கள், எல்லா பெட்டல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து சைடில் வந்து கம்மு அப்ளை பண்ணணும். கம்மு அப்ளை பண்ண தான் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். கம்மு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் வந்து லைட்டாக கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மு அப்ளை பண்ணாமல் கட் பண்ணிங்கனாக்கா நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாமே பிரிச்சுக்கும். ரெண்டாவது கொஞ்சம் தள்ளி தூரமாக கட் பண்ணால் ஒன்றும் ஆகாது. ஆனால் அப்படியே நீங்கள் கட் பண்ணாலும் அந்த பிசுறு தெரியும் போது பார்க்கவும் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்மு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒட்டி ஓரமாக கட் பண்ணால் கூட அந்த ஸ்டிச்சஸ் ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே நீங்கள் வந்து கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சிசர் வச்சு அப்படியே காஞ்சதுனும் கம்மு காஞ்சதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணணும். சிசர் வச்சு அப்படியே ஓரமாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் இப்படி தாங்க எல்லாத்துலேயும் கம்மு அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சைடில் பாருங்கள் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணும் எல்லாத்தையுமே. இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த ஃபெல்ட் ஷீட் இருக்குது இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய யூஸ் பண்ணது இந்த ஃபெல்ட் ஷீட்டு தான் ப்ரூச்சஸ்க்கு எல்லாத்துக்குமே. அந்த ஃபெல்ட் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஜரியோட இது வச்சு நீங்கள் அப்படியே அழகாக வந்து ஒரு ரவுண்டு மட்டும் போட்டுக்கோங்க. ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம இவ்வளோ ஒயர் நமக்கு தேவை கிடையாது இந்த பெட்டல்ஸில். ஸோ நமக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பெட்டல்ஸுமே இந்த மாதிரி இதே சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஒயர் விட்டிங்கன்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மலாக கொஞ்சமாக இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒயர் விட்டு நீங்கள் கட் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு அதில் கம்மு அப்ளை பண்ணிக்கோங்க. கம்மு அப்ளை பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஃப்ளவரை வந்து அழகாக வந்து ஒட்டிடுங்க. ஃப்ளவர் ஷேப் வச்சு ஒட்டிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட் லேயர் வச்சாச்சு. இப்போ ரெண்டாவது லேயர் வைக்கணும். அந்த ஒயர் மேலேயும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டும். இப்போ பாருங்கள், இந்த சின்ன பெட்டல்ஸ் பண்ணோம் இல்லைங்களா கடைசியாக, அதை வந்து இப்போ நம்ம இது மேலே வச்சு மறுபடியும் ஒட்ட போகிறோம். மொத்தம் 10 பெட்டல்ஸு. பெருசு ஒரு சைஸு, சின்னது ஒரு சைஸு. பாருங்கள், எல்லாத்துலேயும் கம்மு வச்சு நல்லா ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் காயறதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா மொத்தமாக எடுத்துக்கும். பாருங்கள், ஒட்டின கம்மெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பண்ணிக்கோங்க. நல்லா சுற்றிலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு 4-5 ஸ்டிச்சஸ் கொடுங்க ஒரு பெட்டல்ஸ்க்கும். அப்போ தான் நல்ல லைஃப் வரும் நமக்கு. நம்ம ஒட்டினதே சரியில்லைனா கூட இந்த நம்ம தைக்கிறது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. தைச்சதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கிறது வந்து ஒயர் தானே. ஸோ அதனால் நம்ம அந்த பெட்டல்ஸை நம்ம எந்த ஷேப்பில் வேணாலும் வளைக்கலாம். நீங்கள் மேலே பார்த்த மாதிரியும் நீங்கள் வந்து ஃப்ளவரை இது பண்ணிக்கலாம், இல்லை கீழே பார்த்த மாதிரியும் நீங்கள் ஃப்ளவரை வந்து வளைச்சி விட்டுக்கலாம். நான் கீழே பார்த்த மாதிரி தான் ஃப்ளவரை வளைச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. இந்த ஷேப் வந்து நம்மளோட விருப்பம்தான். பாருங்கள், கிறிஸ்டல் கொஞ்சம் எடுத்திருக்கேன், ப்ளூ கலர் கிறிஸ்டல் எடுத்திருக்கேன். அந்த கிறிஸ்டலு ஒரு குட்டியாக ஒயிட் கலர் பீடு, இதை வச்சு நான் வந்து அந்த சென்ட்ரலில் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். அந்த பீடை, ஒயிட் கலர் பீடை மேலே எடுத்துகிட்டு அந்த ப்ளூ கலர் பீடுக்குள்ளே வந்து ஊசியை விட்டு வெளியில் எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அந்த சென்டரில் இருக்கிற கேப்பில் வந்து அந்த கிறிஸ்டலை வச்சு நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ப்ரூச் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பின்னாடி வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து அதே ஃபெல்ட் ஷீட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டை கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு பின் எடுத்திருக்கேன். அந்த பின்னை வந்து அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஹோல் போட்டுக்கணும். 2 பக்கமும் ஹோல் போட்டுட்டு அந்த பின்னை வந்து நம்ம உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடணும். பாருங்கள், இப்படி உள்பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுங்க அந்த பின்னை. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே அது மேலே வச்சு ஊற்றிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நமக்கு ப்ரூச் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரூச்சஸ் வந்து நீங்களும் வந்து பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்க என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ப்ரூச்சஸ் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க நீங்களே வந்து மேக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். இந்த ப்ரூச்சஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் என்னோடய ப்ரூச்சஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்காக நான் பண்ணிகிட்டே இருக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.